ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. என்ன வேற ஆள் வெட்டிக்கிட்டு இருக்காங்க கறி? நீங்க எல்லாம் இந்த வேலை செய்யலையா? வாங்க வாங்க. இல்லை எனக்கு தான் வயசாகிடுச்சுலங்க, அதான் வேற ஒருத்தரை வேலைக்கு போட்டேன். சரி ரைட்டு வாங்க அக்கா. ஆளை பார்க்கவே முடியல, ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் இத்தனை நாளாக வரல? வேற கடைக்கு போயிட்டீங்களோ? சரிண்ணே, கறி 1 கிலோ எம்பிட்டு விற்கிது ஆட்டுக்கறி? ஆட்டுக்கறியாங்க கிலோ 1000 ரூபாங்க. என்னண்ணே தலையே சுத்துது, ஊருப்பட்ட விலை சொல்லிக்கிருக்க. அது வாங்க, விலை ஏறுது இறங்குது, என்ன பண்ணுறதுங்க, அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு இப்போ எத்தனை கிலோ வாங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க. சரிண்ணே, ஆட்டுக்கறினா கறி மட்டும் ஒரு ரேட்டா இல்லை குடல் ரத்தம் மண்டைன்னு எல்லாம் தனித்தனியாக சொல்லுவீங்களா? இல்லைங்க, எல்லாம் ஒரே ரேட்டு தான். உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? இல்லைண்ணே 10 கிலோ வாங்கலாம்னு வந்தேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா 5 கிலோ தான் வாங்க முடியும் போலயே. 5 கிலோ போடுங்க. சரிங்க, 5 கிலோ வாங்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, அவரை வெட்டி தர சொல்கிறேன். சரியாங்க? ஏனே நீங்கள் என்ன பார்த்து வெட்டுவீங்க? அவன் வெறும் எலும்பா போட போகிறானே, கொஞ்சம் பார்த்து கறியாக போட சொல்லுங்க. பாய், இவங்களுக்கு கறியாக போட்டு விட்ருங்க, எலும்பாக போட்டுறாதீங்க. சரியா? ரெகுலர் கஸ்டமர் வேறு. என்னன்னு என்னம்மா கறி வெட்டிக்கிறீங்க? நான் வீட்டில் போய் சோறாக்க வேணாமா? சொந்தக்காரங்களாம் வந்து உட்காந்து உயிரை எடுக்கிறாங்க. என்ன பண்ணி தொலையணும் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. போ இருங்க இருங்க, இந்த வெட்டிட்டாப்பில் இந்த கவரில் போட்டு கொடுக்க சொல்கிறேன். என்ன தப்பாக நினச்சிக்கிறாதானே? காசு கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கேன். நான் விலை கம்மின்னு நினச்சி கொண்டு வந்தேனே, விலை அதிகமாக இருக்குது, எனக்கு தெரியல. எவ்வளோங்க கையில் வச்சுருக்கீங்க? மொத்தத்துக்கே 1000 ரூபா தானே வச்சுருக்கேன். என்ன ஒன்றானே நீங்களே சொல்லுங்க. ஏங்க 5 கிலோக்கு 5000 ரூபா வருதுங்க. 1000 ரூபா வச்சு என்ன ஒன்று உழப்பு நஷ்டத்தில் போயிடாதா? ஏங்க என்னண்ணே மற்ற பொம்பளை மாதிரி என்ன நினச்சியாக்கும்? நான்லாம் கையில் காசு இருந்தால் உங்கள்கிட்ட ஏன் கடன் கேட்க போகிறேன்? இந்த ஒரு தடவை கொடுங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் ஒரு 2 நாளில். என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல, உங்ககிட்டலாம் வந்து இப்படி நிற்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். சரி இந்தாங்க, சொந்தக்காரங்க வேற வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க, 2 நாளில் மறக்காமல் கொண்டு வந்து காசை கொடுத்துடணும். சரிங்களா? ஏண்ணே 5 கிலோ கறி எடுத்திருக்கேன். ஆட்டுக்கால் அந்த 4 கால் சும்மா தானே வச்சுருக்கீங்க, அதை போட்டு விடுங்க. போய் சூப்பாச்சும் வச்சு குடிச்சுக்கிறேன் நான். பாய், அந்த 4 காலையும் போட்டு விடுங்க, போட்டு கொஞ்சம் வேகமாக அமுச்சு விடுங்க, அடுத்தடுத்து கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க. சரிண்ணே போயிட்டு வாரேன். 2 நாளில் உன் காசை கொண்டு வந்து கொடுத்துருவேன். இந்த பொம்பளை வாங்கி போகிற காசு கொடுக்கலன்னு தூங்காமல் இருக்காது நைட்டு பூரா. போயிட்டு வாரேன். சரி, போகும்போது சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டை போட்டுக்கோங்க, பார்த்து போங்க. சரியா? பாக்கியை கொண்டு வந்து கொடுத்துடணும். சரியா? உன்னைய மாதிரி எத்தனை பேர்த்த பார்த்துருப்பேன். நான் போயிட்டு வருவேன்னு வேற நினச்சிக்கிறியா? நான் போகிறேன், திரும்பி வரமாட்டேன்.